தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். விஜய்க்கு வாழ்த்து சொன்ன சீமான் பாரிசாலன் கடிந்து கொண்ட நிகழ்வு எனும் தலைப்பில் இந்த காணொலியை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் முதல்வராக பொறுப்பேற்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கும் அவரது அமைச்சரவைக்கும் உளப்பூர்வமான வாழ்த்துக்கள். திமுக அதிமுக அல்லாத ஒரு கட்சி பல்லாண்டுகள் கழித்து தமிழகத்தை ஆள விரும்புவதில் மகிழ்கிறேன்னு அண்ணன் சீமான் அவர்கள் விஜய் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார். இதில் எந்த வகையான தவறும் கிடையாது. ரொம்ப இயல்பான விடயம் இது. அண்ணன் பார்த்திங்கன்னா எம்கே ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் எடப்பாடி வென்றிருந்தாலும் நிச்சயம் இதை தான் செய்திருப்பாருங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. என்ன திராவிட கட்சிகள் இல்லாமல் ஒரு தமிழர் வந்தது அப்படின்னும் போது அது மகிழ்வு தருவதுங்கிறத அடிக்கோடிட்டு அதை பதிவு செய்திருக்காரு. இதற்கு பாரிசாலன் அவர்கள் இவிஎம் மோசடி செய்து விஜய் அதிகாரத்திற்கு வந்து விட்டார், அவரை ஏன் வாழ்த்துகிறாய் துரோகி, இலுமனாட்டி விஜய்க்கு வாழ்த்து சொல்கிறாயே துரோகி, காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி வைத்து வெற்றி பெற்றிருக்காய் அதை வாழ்த்துகிறாயே துரோகி, திமுக அதிமுக போன்ற திராவிட கட்சிகளுக்கு விஜய் எப்படி மாற்று, தமிழர்களை ஏமாற்றாதே துரோகி என்று இதே பதிவை நான் பதிவிட்டிருந்தால் நாத்தாக்கா கட்சியின் ஐடி விங் இப்படித்தான் என்னை கடிந்திருப்பார்கள். உங்கள் கட்சியின் கட்டமைப்பில் கவனம் செலுத்தி அடுத்த முறை வெற்றி பெற வாழ்த்துக்கள் அப்படின்னு இதுவே பார்த்திங்கன்னா ஒரு நக்கல் நையாண்டியாகத்தான் தெரிகிறது. நமக்கு இயல்பாக எந்த அளவுக்கு கோபம் வருமோ அதே கோபத்தோட நாம் தமிழர் கட்சியில் இருக்க கார்த்திகை செல்வன் அவர்கள் அதே கோபத்தோடு அதை பதிவு பண்ணுறாருங்க. பாரிசாலன் அவர்களுக்கு என்ன பதில் சொல்கிறாருன்னா, இந்த சிறுவனெல்லாம் ஒரு ஆளுமயிறு அப்படின்னு சொல்லிட்டு அவன் செய்த தவறுகளை நான் சுட்டி காட்டிய பொழுது என்னிடம் கடந்து போங்க என்று பேசிய உறவுகள் கடந்த 6 மாதங்களாக இந்த சிறுவனுடைய செயல்பாடுகளை எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த பதிவிலும் யாரோ போட்ட பதிவுகளை எல்லாம் நாம் தமிழர் கட்சி பொறுப்பேற்று போட்டது போல பேசி கொண்டிருக்கிறார். இப்பொழுது புரிகிறதா? வலையொலியுடைய லாபம் நாம் தமிழர் கட்சியை விமர்சித்து பார்வையாளர்களையும் வயிறையும் வளர்ப்பவன் இவன், தமிழ் தேசிய வளர்ச்சிக்கு இடையூறு தான் செய்வான் இவன் அப்படிங்கிற மாதிரி கடும் கோபத்தோடு அவங்க பதிவு செய்திருக்காங்க. நம்மளும் பல இடங்களில் இதை குறிப்பிட்டிருக்கோம். ஆனால் இந்த அளவுக்கு காட்டமாக இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, பாரிசாலன் அவர்கள் நிறைய விடயங்கள் தமிழ் தேசியத்திற்கு ஆதரவாக பேசுகிறார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் தமிழ் தேசியத்திற்காக இருக்கக்கூடிய ஒற்றை கட்சினா அது நாம் தமிழர் கட்சி தான். நாம் தமிழர் கட்சியில் முரண் இருக்குது அப்படின்னா நிச்சயம் இருக்கும். திராவிட கட்சிகள் இல்லையா, எல்லா கட்சியிலுமே முரண் ஒருவருக்கும் ஒருவர் மாறுபடும், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இலக்கு என்ன அப்படிங்கிறது தான் முக்கியம். இதை பேசும்போது பாரிசாலன் அவர்களே பல இடங்களில் பேசுவார். நான் சென்றாலும் சரி, சீமான் சென்றாலும் சரி, எங்களது இலக்குங்கிறது தமிழ் தேசியத்துடைய விடுதலை தான் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்காங்க. அப்போ அது சம்மந்தமாக தானே போகணும். நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க இல்லை வேறு ஏதாவது பேசுகிறீங்கனாலும் திராவிட கட்சிகள் சார்ந்து தானே இருக்கணும். ஏன்னா தோழமையை நீங்கள் பகைச்சிக்கிட்டோ இல்லை விமர்சிச்சுக்கிட்டோ இருக்கிறதுல என்ன பயன் இருக்குது? அது எனக்கு புரியல. உங்களது கருத்துக்கள் என்னங்கிறத பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க.